என்னடி டிக்கிலோனா என்ன பண்ற? ஆட்ட அங்க பாருடா எப்படி நிக்குது பாரு, கம்பீரமா அப்படி கம்பி கணக்கா. இந்த 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 கொண்டைய பார்த்து தாண்டி நான் லவ் பண்ணேன். இந்த கொண்டையில விழுந்தவன் தான் இன்னமும் நான் எந்திரிக்கல. அப்படி ஒரு அழகு, எப்படி பிரம்மதேவர் உனக்கு மட்டும் இப்படி நட்டமா ஒரு கொண்டையை படைச்சாரு, இது எனக்கு புரியவே இல்லையே. அதிர்ஷ்டம். ஆனாலும் இந்த கொண்டையில பார்த்துட்டு அப்படியே கீழே வர பார்த்தியா, இந்த மூஞ்சி மட்டும்தான் பிடிக்கல. நான் இன்னைக்கு இந்த மூஞ்சை கரெக்டாக பார்த்துக்கணும். நான் இந்த கொண்டையை மட்டும் பார்த்துட்டு போயிட்டேன். அதுதான் இந்த மண்டையில் இந்த கொண்டையை பார்த்துட்டு போனதுனால தான் எனக்கு பிரச்சனை இல்லைங்க. இந்த மூஞ்சை பாரு, மூஞ்சை ஆளு மூஞ்சையும். இது என்னடி டவுசரு இல்லை? ஆம்பளை பையனுங்க வயசானவங்களாம் போட்டுருக்கிறீங்க இந்த டவுசரு. இந்த வீட்டில் உடுக்கிறதுக்கு உனக்கு துணியே இல்லையா? சொல்லு, வீட்டில் உடுக்க உனக்கு துணி இல்லையா? ஏன் அவ்வளோ துணி வாங்கிட்டு பீரோவில் பூட்டி தானே வச்சிருக்கிற? அதெல்லாம் போட்டேன். காலையிலே உனக்கு நேரம் சரியில்லை நினைக்கேன், பேசாம பொத்திக்கிட்டு போயிருக்கு. நேரம் சரியில்லையா? இது என்ன கயிறு? தூக்கு மாட்டி சாபத்துக்குள்ள கயிறு. அதுதான் என்ன கயிறு, ஒன்னா கயிறு. நீ நிறைய பேத்த போட்டு தள்ளிடுவிய. அதெல்லாம் போட்டிருக்கேன். அப்படி எப்படி இப்படி ஒரு தினுசா மார்க்கமாக தான் உட்காந்துருக்குற. காலை கீழே போடு, காலை கீழே போடு. ஒரு பொம்பளை பிள்ளை மாதிரி அடக்க உடக்கமாக வச்சு இது என்ன காலை கீழே போடு. பொம்பளை போய் எத்தனை முறை சொல்லியிருக்கேன், ஒரு பொம்பளை போகிற மாதிரி அடக்கம் வீட்டுக்கணும் வேணும் அப்படின்னு. எப்போ பார்த்தாலும் நெஞ்சனை பற்றிக்கிட்டே அலையிறது. ஏய், என்கிட்ட இருக்குதுடா, என்கிட்ட இருக்குது, நான் நுமுக்குறேன், என்கிட்ட இருக்குது, நான் குடுக்குறேன். உனக்கு எங்க குத்துது? குடையுதா? குடையும் வந்துட்டான். சொல்லிக்கிட்டே காதிக்கிட்டே அடிக்கிட்டே மகாராணி நினைப்பு. வாழ்க்கையில என்ன பண்ண ஒரே ஒரு தப்பு, என்ன? உனக்கு கழுத்து நீட்டினதுதான். நான் பண்ண தப்பு என்ன தெரியுமா? இந்த கொண்டையை பார்த்து வாங்கினதான். கொண்டையனை பார்த்து வாங்கினேன். ஆமா, கொண்டையனை பார்த்து வாங்கினேன். கொண்டைய வச்சு அழு மூஞ்சியும் முவரையும் உதறு போற போக்க பாரு. காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் போட்டு அது பாட்டில் போட்டு. மூக்க பாரு, மூக்க. ஏன் என்ன குறை? மூக்கில் 2 ஓட்டை இருக்கு. மூக்குல 2 ஓட்டை இருந்தாதான் அது பேர் மூக்கு. அந்த ஓட்டைகளை சளி வருது. காதை பாரு, காதை போடா தெவுக்கு. காதை பாரு, காதை. எனக்கு என்னடா அழகு, நான் ஒரு அழகு குட்டி செல்லண்டா. சொல்லிக்கிட்டாங்க, அப்படியே வர்ணிக்கிறாங்க. வரிப்புண்டு. நான் பாட்டுல என் வேலை உண்டு. நான் வந்து ஏதோ ஸ்கூலுக்கு போனே வந்தேன். ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கிறப்பெல்லாம் சாக்லேட் வாங்கி தாரேம்மா, சாக்லேட் வாங்கி தாரேன். எதுக்கடி சாப்பிட்டேன்? சாக்லேட் வாங்கி தந்து எதுக்கு நீ சாப்பிட்டவ? அப்படி வாங்கி கொடுத்தான் இவன். நானும் நம்பி அப்படியே அவன் பின்னாடியே வந்துட்டேன். வந்ததுக்கு அப்புறம் குத்துது, எங்கேயோ கொஞ்சம் குடையுது அப்படின்னா நான் எப்படி பொறுப்பாக முடியும்? ஏதோ வயசு கோளாறு. என்ன வயசு கோளாறு? நீ என்ன பண்ணிருக்கணும்? நல்லவ என்ன பண்ணிருக்கணும்? எனக்கு சாக்லேட் வேணாங்க, நான் இப்படி இப்படி அப்படி இப்படி என் மூஞ்ச பாத்தீங்கன்னா அப்படி சொல்லிருக்கணும். முட்டாயிரா பிடிக்கும்டா, சாக்லேட் தான் ரொம்ப பிடிக்கும். மூஞ்ச பாத்து சிரிப்பு வாய்தி அடிக்கிற சிரிப்பு. நல்லா ஒண்ணு பாத்துக்க, இப்ப பார்த்தாலும் 2 பேருக்கும் கிட்டத்தட்ட 26 வயசு வித்தியாசம். அப்படியே கிளி பறந்து எங்கேயாவது போயிட போகுது. நேத்து கூட அந்த கணேசி நீ கேட்டு போனா என்ன கேட்டா, பேர்ல என்ன விட்டுடியா, நமக்கு சொந்தக்கார பிள்ளை இருக்குது, அழகா இருக்குது, ரத்தி மாதிரி இருக்கு அப்படின்னா. ரதி மாதிரி சொல்லிட்டு தான் போயிருக்கா. ரதி மாதிரி சொல்லிட்டு தான் போயிருக்கா. யாரு கிளம்ப மாட்டேங்கிறியா? யார் அந்த ரதி? கிளம்ப மாட்டேங்கிறியா? சத்தியமா சொல்றேன், ஏதோ போனா போட்டு உங்களோட உட்காந்து வாழ்ந்துட்டு இருக்கேன். வேற ஒருத்தையா நினைச்சிக்கியா, உனக்கு பெட்டி வச்சுக்கோ. பெட்டி அப்படியே படுத்து உன்னை ஒரே புதைச்சிருவான். உன்னை அப்படியே புதைச்சிருவான். அப்படியே மெத்த மேல படுத்து பாடியே தாழ. இங்க போற